இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Glory to Jesus. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாய் உங்களுடைய சஞ்சலத்தையும் உங்களுடைய வேதனைகளையும் ஆண்டவர் மாற்றுவாராக. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். யாருக்கு சஞ்சலமும் தவிப்பும் ஓடும்? இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரத்திலே 10 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இது அந்த நம்ம வாசித்த அந்த முதல் வரியை நான் வாசிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய இரத்தத்தினால கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? மீட்டு கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால மீட்டு கொண்டார். நம்மை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இப்ப யார் தான் மீட்கப்பட்டவர்கள்? சொல்லுங்க, நாங்கள் தான். அல்லேலூயா. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டவர்கள். இந்த அதிகாரத்துடைய ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்திலே போய் என்றாகும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம், அதே நேரத்தில் அந்த பரலோக ராஜ்யத்துடைய ஆசீர்வாதத்தை பூமியிலே நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்னெல்லாம் செய்வாங்க, எதுல இருந்து அவர்கள் மீட்கப்பட்டாங்க என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி எந்த காரியத்திலிருந்து அவங்க மீட்கப்பட்டாங்க, எந்த காரியத்திலிருந்து அவங்க திரும்பினாங்க, அப்படி திரும்பின போது அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு என்பதை பார்க்க போறோம். பாருங்கள், 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும். எதுல இருந்தெல்லாம் திரும்புறாங்க? வனாந்தரம். வனாந்தரம் என்பது அங்கே வழிகள் இல்லாத ஒரு இடம், அங்கே உஷ்ணம் நிறைந்த ஒரு இடம், அங்கே விஷப்பூச்சிகள் நிறைந்த ஒரு இடம், மனிதர்கள் சங்கரிக்காத, மனிதர்கள் நடமாடாத ஒரு இடம். இது எதை குறிக்குது என்றால், நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வழியே தெரியலையே, என்ன செய்வது என்று எனக்கு புரியலையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. வனாந்தரம், வறண்ட நிலம். வறண்ட நிலம்னா நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணலாம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ நான் முயற்சி பண்றேன், ஆனா எதுவுமே வாய்க்கல. இந்த வறண்ட நிலம் எப்படின்னா, தண்ணி உள்ள வாங்கும், ஆனா பிரதிபலன் என்ன செய்யாது? கொடுக்காது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரதிபலன் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில பதில் இல்லை? ஒரு வறண்ட நிலம். 2வது வசனம், தளர்ந்த கைகள். எப்படிப்பட்ட சூழ்நிலை? தளர்ந்த கைகள். நம்ம வரிசையா சொல்றோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்வில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமா மாற்ற போறார். தளர்ந்த கைகள். இந்த கைகள் எதை குறிக்கும் என்றால், விசுவாசத்துல அடிக்கடி போராட்டங்கள். டக்குன்னு விசுவாசம் மேல போவது கீழே. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். பாருங்க, யாத்ராம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அமலேக்கியர்கள் வந்து அவங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது யோசுவா தலைமையிலே யுத்தம் நடக்குது. இப்போ மோசேயுடைய கை உயர்த்தப்பட்ட போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியை மேற்கொண்டார்கள். ஆனா மோசேயுடைய கை தளர்ந்த போதெல்லாம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியை மேற்கொண்டான். பாருங்க, வெற்றியும் தோல்வியும், வெற்றியும் தோல்வியும்.
கொஞ்சம் உற்சாகம், திரும்ப உற்சாகம் இல்லாத ஒரு நிலை. இப்படி இருக்கும்போது அடுத்த வசனம் வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. ஹல்லேலூயா. நாள் முதல் பலப்படுத்த போறார். உங்களுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் வெற்றி எடுப்பீர்கள். வெற்றி தோல்வி அல்ல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எங்க இது எப்படி நடக்கும்? அங்க ஒரு கல்லை கொண்டு வந்து மோசையை உட்கார வச்சு ஆரோனும் ஊரும் உதவி செய்தது போல, அந்த கல் எதை குறிக்கிறது என்றால் சத்தியத்தை குறிக்கிறது. அது கண்மலையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அவருடைய வார்த்தைக்குள்ள நீங்க உட்காரும் போது நீங்கள் விசுவாசத்திலே பலப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி அல்ல, வெற்றி. தொடர்ச்சியா உறுதியா நின்று நீங்கள் வெற்றி எடுக்க ஆண்டவர் உங்கள் வாழ்விலே உதவி செய்யப்படுகிறார். இப்போ சோர்வு பாங்க, தோல்வியும் வெற்றியும் வரும்போது மன சோர்வு வருது. ஆனா மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், நீ வெற்றி பெற்றவன், நீ ஜெயம் பெற முடியும். எல்லா காரியத்திலையும் நீ ஜெயம் எடுப்ப. அது ஆவிக்குரிய வாழ்வா இருக்கலாம், பொருளாதார காரியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்க கைகளை ஆண்டவர் பலப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். திரும்ப பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்புவோம். இங்க இன்னும் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் துக்கமும் ஓட போகிறது. பிரைஸ் தி லார்ட். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். அல்லேலூயா. அடுத்தது நம்முடைய ஜெப ஜீவியத்துக்கு, ஜெப ஜீவியம், ஜெபத்துல நீங்க எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கணும். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, அவன் ஜெபம் பண்ணுவதனால அவன் மேல் குற்றம் சாட்டினார்கள். ஆனால் அவன் திரும்ப அந்த குற்றம் சாட்டப்பட்டாலும் அவன் திரும்ப ஜெபத்தில் என்ன செய்தான்? உறுதியாக இருந்தான். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, ஆனால் அதுல தானியேலுடைய அந்த உறுதியும் விசுவாசமும் அவனுக்கு மறுபடியும் அந்த ஜெபத்திலே தொடர்ச்சியா நிற்க ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க இப்போ, ஐயோ நான் ஜெபிக்கணும் விரும்புறேன், ஆனால் என்னால முடியல. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, நான் ஜெபிக்கணும் அதிகமாக விரும்புகிறேன், ஆனால் என்னால முடியல, அதிக நேரம் என்னால் ஜெபிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியான இந்த நாள் முதல் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்களால ஜெபிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படிலாம் மாறும் என்பது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில வறண்ட வாழ்வா இருக்கலாம், ஆனால் அதுல ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க போறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதுல உள்ள ஒரு காரியம், வறண்ட வனாந்தரம், வறண்ட நிலம், தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள். இப்ப இதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரியத்திலையும் மீட்கப்பட்டவர்கள் ஜெயம் எடுக்க முடியும். அவர்கள் ஜெயம் எடுப்பார்கள். கீழே பார்த்தீங்கன்னா 4வது வசனம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 3வது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற 3வது பிரச்சனை என்னன்னா, உங்க மனதில் ஏற்படுகிற போராட்டங்கள். உங்க மனதில் அடிக்கடி பயம் வருவது உண்டு. உங்க மனதில் அடிக்கடி பதற்றம் வருவது உண்டு. உங்க மனதில் நீங்கள் ஒரு காரியத்தை ஒரு மனமாய் சிந்திக்க கூடாதபடிக்கு மனதில் அநேக குழப்பங்கள் வருவது உண்டு. கிதியோன் நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனுடைய வாழ்க்கையில கவனிங்கள், இங்க ஒரு மனப்பதற்றம். இங்க மீதியானியர்கள் வந்து இவங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் கெடுக்கிறாங்க. பிசாசுடைய காரியம் எங்க கை வைப்பானா, உங்க மனசுல கை வைப்பான். மனதுல ஒரு பயம், ஒரு பதற்றம், மனதிலே அவிசுவாசம், மனதிலே சோர்வு, மனதிலே குழப்பம். ஆனால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா,
இந்த மனதில் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. இவன் கிதியோனுக்கு என்ன பயம்னா, அஜுஜோ மீதியானிகள் வந்து என்னுடைய எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்களோ. அவனோட மனதில் பயம். யோபுக்கு கூட மனதில் பயம் வந்ததுனால தான் அவன் சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. உங்க மனதில் ஃபர்ஸ்ட் வந்து சத்துரு கொடுக்கிற ஒரு காரியம் எதுனா பயம். பயம் வந்துச்சுனாலே நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க மனம் குழப்பத்துக்குள்ள போயிடும். அதுலதான் ஆண்டவர் சொல்லாரு, பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்போ உங்க மனதில் இந்த மன பதற்றத்தையும் மன குழப்பத்தையும் இந்த மனதில் ஏற்படுகிற இருமனங்களையும் எப்படி நீக்க முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான். இந்த கிதியோன் வந்து உண்மையாவே பயந்தோழி தான். அவனுக்கு ஒரு பதட்டம், ஐயோ வந்து என்னுடைய இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுகிறான். ஆனால் அப்படி இருந்த அந்த கிதியோனுடைய வாழ்விலே ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஃபியர்லெஸ், பயமே அறியாதவனே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இந்த வார்த்தை அடுத்த பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதுக்குள்ளாக வரும்போது நம்முடைய மனதில் இருக்கிற பதற்றங்கள், பயங்கள், குழப்பங்கள், அவிசுவாசங்கள், இருமனங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். அப்போ மன பதறவர்களை பார்த்து இங்க வேத வசனம் சொல்லுது, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது சீசர்கள் கூட பயந்தாங்க. நடந்த ஒரு காரியமாக மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம் முதல் 51வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது இந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பதற்றத்தோடு இருக்கிறீங்களா, மனக்குழப்பத்தோடு இருக்கிறீங்களா, மனதில் அடிக்கடி பயம் ஏற்படுகிறதா, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். நீங்க மீட்கப்பட்டவர்கள். அந்த பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், வாசிக்கலாமா? அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிகிறதினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். பாருங்க, நம்ம மனதுல நம்ம அதை பாருங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்க. நம்ம மனதுல இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்களோ படகுல என்ன செஞ்சிருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. எதிர்காற்றா இருந்தபடியால் அவங்களால முடியல. அவங்க படுற அந்த பிரச்சனையை என்ன செய்யறாரு, ஆண்டவர் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கடந்து வருகிறார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இன்னைக்கு தீர்க்க தரிசனமான ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. உன் மனதிலே உன் வாழ்க்கையில ஏற்படுற போராட்டத்துக்கு உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். அல்லேலூயா. உன் மனதில் இருக்கிற பயங்கரமான பயத்தை நீக்கி போடும்படியாக, குழப்பத்தை நீக்கி போடும்படியாக உங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படியே ஆண்டவர் அப்படியே வாரார். வந்தவன் அடுத்த வருஷம் பாருங்கள், வாசிக்கலாம். அவர் கடலின் மேல் நடக்கிறதையும் அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. மனம் பதறவர்களை பார்த்து 2 வார்த்தை முக்கியம். அல்லேலூயா. பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்கள். அங்கே ஏசாயா புஸ்தகத்தை பார்த்து என்ன சொன்னோம், அங்க என்ன வார்த்தை போட்டுருச்சு, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கிதியோன் பயந்து மனதில் பெரிய ஒரு புலம்பல் இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான்னு சொன்னோன்னு அவனுக்கு தைரியம் வந்து மீதியான முறியடித்தான். இப்போது ஆண்டவர் சொல்றாரு சீசர்களை பார்த்து, பயப்படாதுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறேன். இப்ப பாருங்க அடுத்த வசனம். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. எப்பொழுது இந்த பயம் போகும், எப்பொழுது இந்த மனக்குழப்பம் போகும், எப்பொழுது என் வாழ்விலே என் மனதில் இருக்கிற அந்த பதற்றம் எப்போ போகும், இயேசு வர வேண்டும். அப்ப இயேசுனா அவருடைய வார்த்தை உங்கள் மனதுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க மனசு அமைதியாயிரும்.
இந்த படகுல இயேசு போன உடனே வேத வசனம் சொல்லுது பாருங்கள், அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் கூட என் மனதிலே கர்த்தருடைய வார்த்தை தேவை. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை என் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா என் மனதில் நான் என்னெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கணும், எப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்களையோ குழப்பத்தையோ மனவேதனையோ பயத்தை சிந்தித்து கொண்டிருக்கணும், அத்தனையும் அமைதியாக மாறிவிடும். அல்லேலூயா. காற்றோ புயலோ உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை உங்கள் மனதில் வைக்கும் போது அந்த வார்த்தை உங்கள் மனதில் ஏற வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து படகிலே ஏறினார். அல்லேலூயா. ஏறின போது நடந்துச்சு, அமர்ந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நீங்கள் நானும் கிறிஸ்துவினால் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனதை நாம் ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். மனதில் ஏற்படுகிற பயங்கள், பதட்டங்கள், குழப்பங்களை ஜெயிக்க முடியும். எப்படி தான் ஜெயிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை நான் மீட்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். எனக்குள்ள வார்த்தையை நான் வைக்கும் போது இந்த குழப்பம்லாம் என்ன செய்யும்? நீங்கிரும். இன்னொன்று ஒரு குட் நியூஸ் சொல்றேன். நம்ம மன குழப்பத்தோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு இருக்கும்போது நமக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நம்ம தேடி வருவார், விட மாட்டார். அக்கறைக்கு போக நடுக்கடலை இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? சீசர்கள் எதிர்காட்டுனால கஷ்டப்படுறாங்க. ஆனா அக்கறைக்கு கொண்டு போக முடியும் ஆண்டவர் உதவி செய்வார். இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்க வாழ்க்கை நடுக்கடல்ல தத்தளிக்காதபடிக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் அக்கறைக்கு கொண்டு போவார், சமாதானத்துக்கு கொண்டு போவார், மகிழ்ச்சிக்கு கொண்டு போவார், சுகத்துக்கு கொண்டு போவார், வெற்றிக்கு கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து 5வது வசனம், அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்படும். சரீர பிரகாரமாய் குருடனுக்கும் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நம்ம அநேக தேவனுடைய பிள்ளைங்க ஆவிக்குரிய குருடராக இருக்கிறோம். சத்தியத்தை அறிவு, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எம்மாவூர் சீசர்களோடு இயேசு கிறிஸ்து வசனத்தை பேசிட்டே போனாரு. பேசி அப்பத்தை பிட்டு அவங்களுடைய கண்கள் என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு சரிய பிரகாரமா மாமிச கண்கள் இருந்துச்சு. ஆனா தன்னோடு இயேசு கிறிஸ்து வாராருன்னு அவங்களால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அப்போ தேவ வார்த்தையும் சத்தியத்தையும் பார்க்கும்படி இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. அப்படி பார்ப்பதற்கு நமக்கு என்ன கண்கள் தேவை? ஆவிக்குரிய கண்கள் தேவை. அல்லேலூயா. இப்ப நம்ம பிரச்சனை நேரத்துல, குழப்ப நேரத்துல, ஐயோ எனக்கு பயமா இருக்குது அப்படி நம்ம ஏன் பயப்படுறோம்னா, நம்ம கூட அவர் இருக்கிறதே நம்ம உணர முடியல. நல்லா புரியுதுங்களா? எலிசாவை சுற்றி மிகப்பெரிய சீரிய படை வந்து சூழ்ந்து விட்டது. ஆனால் அவனுடைய வேலைக்காரன் பதட்டத்தோடு உள்ள ஓடுறான். ஆண்டவரே, நம்ம சுற்றி மிகப்பெரிய படம் வந்து விட்டதுன்னு. ஆனா எலிசா பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலன்னா, உடனே ஆண்டவரிடத்துல எலிசா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தரலாம். டக்குன்னு அவனுடைய வேலைக்காரனுடைய கேயாசுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவங்களை சுற்றி இவங்க படையை காட்டிலும் தேவ தூதர்கள் அக்கினி மதலாய் மிகப்பெரிய படை அங்க இருந்தது. அவர்களோடு இருந்தவர்கள் பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், சோர்வுகள், கவலைகள் வரும்போது நாம் ஏன் சஞ்சலப்படுறோம்னா, நம்முடைய கண்கள் என்ன செய்யல, இன்னும் திறக்கப்படல. சில காரியங்கள், பயமான காரியங்கள் வந்தோன்னா அப்படியே நம்ம நினைஞ்சிடறோம், அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இல்ல, உலகத்திற்குள்ளிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது எப்படி திறக்கும்? வசனத்தை தொடர்ச்சியாய் படிக்கும் போது, வசனத்தை தொடர்ச்சியாய் தியானிக்கும் போது. சீசர்கள், எம்மாவூர் சீசர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்து எப்படி அவங்க கண்களை திறந்தார்? அப்பத்தை பிட்டு அவங்க கண்களை திறந்தார். நானே ஜீவ அப்பம்னு ஆண்டவர் சொல்லிருக்கேன். அப்போ தேவ வார்த்தை தான் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம படிக்க படிக்க நம்முடைய கண்கள் திறக்கப்படும். விசுவாச செய்திகளை கேட்க கேட்க நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அப்ப மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட்.
அது மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாய் கண் பிரச்சனையோடு இல்ல கண்கள்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தோடு இருப்போமானாலும் மோசையோட கண் இருளடையவும் இல்லை, அவனோட பலன் குன்றவும் இல்லை. நீங்க இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட யாருக்காவது நீங்க கண்கள்ல பிரச்சனை இருக்குமானா இந்த நிமிஷம் உங்களுடைய வலது கரத்தை கண்கள் மேல் வைத்து சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால என் கண் ஆண்டோட வருக வர எனக்கு பிரகாசமான பார்வை உண்டாகட்டும், என் கண்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை நான் அதிகமாய் படிக்க, ஆண்டவரே கடைசி வேத வேதத்தை படிக்க எனக்கு நல்ல தெளிவான பார்வையை தாரும் ஆண்டவரே, இயேசுவின் நாமம், the heal name of Jesus. இப்பொழுது தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்விலையும் கூட உங்க கண்களுக்கு பிரச்சனை நீங்குவதாக. அதே போல ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்கள் எங்களுக்கு திறக்கப்படுவதாக. பிதாவை உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு தாரும். உங்களுடைய வேதத்தில் அதிசயங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்படி எங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்க வேண்டும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்க கண்கள் திறக்கப்படுவதற்கு நன்றி. எங்க சரீரப்பிரமான கண்களும் சூப்பரா இருப்பதாக, எங்களோட ஆவிக்குரிய கண்களும் சூப்பரா இருப்பதாக. அப்ப மீட்கப்பட்டவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. பாருங்கள், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த செவிடர்களின் செவிகள் என்ன செய்யும்? இப்ப நமக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கறது இல்லை. அநேக தேவனுடைய பிள்ளைங்களுக்கு பிசாசு சத்தம் தெளிவா கேட்குது. இல்லையா? ஆனா மீட்கப்பட்டவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன், காது உள்ளவன் கேட்க கடவுள். எல்லாத்துக்கும் காது இருக்குதா? இருக்கு. ஆனா நமக்கு அவருடைய வார்த்தையா? அப்ப இது என்ன காது சொல்ல பத்தி ஆண்டவர் சொல்றாரு? ஆவிக்குரிய காது, தேவ சத்தத்தை கேட்க. அப்போ பிசாசு ஒரு காரியங்களை பயமுறுத்தமான காரியங்கள் வரும்போது அதை நீங்க நம்புறீங்க. மனிதர்கள் மூலமா ஏதாவது பயமான காரியங்களை கொண்டு வரும்போது அதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்பிடுறோம். நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நம்ம கூட பேசுவது நம்ம என்ன செய்யறோம்? நம்பக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. சில நம்முடைய வியாதிகள், சரீரத்துக்கு சில பலவீனங்கள் நம்ம கூட என்ன செய்யுது? பேசும்போது அதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், அந்த சத்தத்தை கேட்போம். அல்லேலூயா. நான் போகையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த சத்தத்தை கேட்போம். கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது, அந்த சத்தத்தை கேட்போம். இன்னொன்னு, இப்ப நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம், நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், எனக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கும். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகளின் சத்தத்தை. அப்போ பாருங்க, அல்லேலூயா. அப்ப நம்முடைய காதுகள்ல நம்ம ஜெபிக்கணும். சொல்லுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தை என்னோட 2 காதுகளிலும் தெளிக்கிறேன். அப்ப அந்த 2 காதுகள்ல அவிவிசுவாசத்தையோ பயமான காரியத்தையோ நான் கேட்காதபடி உங்களுடைய வார்த்தைய நான் இரவும் பகலும் கேட்க எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. காரணம், நான் மீட்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். மீட்கப்பட்டவர்களுடைய செவிகள் திறக்கப்படும். அல்லேலூயா. அது போல காதுல ஏதாவது பிரச்சனையோடு இருந்தாலும், சரீர பிரகாரமான காதுல பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அதுக்கடுத்து முடவன் எப்படி குதிப்பானா? மானை போல. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல இப்போது பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாக ஜெபாலயத்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்காங்க. அப்போது தாயின் வயிற்றில் முதல் பிறந்த சப்பானியா பிறந்தவனுக்கு ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், 6வது வசனம் 7, 8 வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து, என்ன நடக்குது பாருங்க, அவன் பலன் கொண்ட உடனே இப்போ முடவன் மானை போல குதிப்பான் என்று ஏசாயால எழுதப்பட்டிருக்கு. இங்க என்ன பண்ணிருக்கு? அவன் குதித்து எழுந்து, நின்று, திரும்ப நடந்து, திரும்ப என்ன செய்யறான்? குதித்து. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள், உங்களுடைய பாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் கர்த்தர் உங்களுடைய பாதங்களிலே பலன் கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்கள், மானை போல துள்ளி குதிப்பான். அது மாத்திரமல்ல, சில முடவன்
முடக்கம் அப்படின்னா சில காரியங்களை செயல்பட முடியாதபடிக்கு சத்துரு உங்களை முடக்கி வச்சிருக்கும். ஒரு சுறுசுறுப்பா நீங்க செயல்பட முடியாதபடிக்கு உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய பிசினஸோ உங்களுடைய வேலை காரியமோ உங்களுடைய காரியங்களை ஏதாவது ஒரு முடக்கம், அதாவது செயல்பட முடியாத நிலைமை. ஒரு ஆவிக்குரிய வாழ்விலேயே, பொருளாதாரத்துல, குடும்பத்துல எதுலையும் செயல்பட முடியாத ஒரு தன்மையை குறிப்பதுதான் முடவன். அல்லேலூயா. ஆனா இங்கே சரீரப்பிரகாரமும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் செயல்பட முடியலையோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுத்துவார். காரணம், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவன் துள்ளி குதிப்பான். மீட்கப்பட்டவனை ஒரு இடத்துல மூலையில போட்டு அவனை ஒடுக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவோ ஒடுக்கினாங்க, ஆனா அவங்க அவ்வளவாய் பழகி பிறகுனாங்க. காலில் பிரச்சனை, காலில் நொண்டி ஆகும் போது தான் குந்தி குந்தி நடக்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வாழ்க்கையை நான் மாற்ற போறேன். பிரேசலா, நீ மானை போல குதிப்பாய். ஹல்லேலூயா. நீ அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து மறுபடியும் என்ன செஞ்சான்? குதிச்சான். அவனை யாரா குதிங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. இப்போ தேவனுடைய வல்லமை அவனுக்கு வந்த போது அந்த காரியம் நடக்குது. இப்ப நம்ம விசுவாசிக்கணும், நான் மீட்கப்பட்டவன் ஆகியா என் எலும்புகள் செழிக்கும், என் நரம்புகள் செழிக்கும், என்னுடைய ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டோடைய வருகை வர செழிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செயல்பட முடியாம இருக்குதோ அதெல்லாம் நான் இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் செயல்படும். நான் மீட்கப்பட்டவன். வேலை காரியமா இருக்கலாம், ஃபைனான்ஸ் காரியமா இருக்கலாம், எதுலயும் உங்களை முடக்க முடியாது சத்துருவால. ஏனென்றால் நீங்கள் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற்படுத்தின மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் தான் ஆசீர்வாதம். பாருங்க, செவிடு நீ பூமியையும் ஆண்டவர் ஒரு இடத்துல எப்படி சுகமாக்குறாரு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம் முதல் 34வது வசனம் வரை வாசிக்கலாம். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவரை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அல்லேலூயா. பாத்தீங்களா, இங்க ரெண்டு காரியம் நடக்குது. செவிகள் திறக்கப்படும் போது வாய் என்ன செய்யுது? அங்க என்ன போட்டிருக்கு? கட்டு. பிசாசானவன் சில நேரங்களில் வியாதிக்கு பின்னாடி சில சத்துரு இருக்கலாம். வியாதி தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. பிசாசு வியாதி கொடுக்கும்போது ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுது, வியாதிஸ்தமே கைகளை வைங்க, அப்ப அவங்க சுகமாங்க, என் நாமத்தால் பிசாசுகளை துரத்துங்க. இப்போ இங்கே ஆண்டவர் பூமியின் செவிடுமான ஒருவனை ஆண்டவர் குணமாக்குவது எவ்வளவு தேவன் விருப்பப்படுகிறார் பாருங்க. அங்க வேத வசனம் சொல்லுது, அவரை வெளியே ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். அப்ப ஏன் பெருமூச்சு விட்டார்னா, இவங்க சுகம் அடையணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம படுற கஷ்டங்கள், நம்ம படுற பாடுகள், நீங்க சரீரத்தில் வியாதியோடையோ இல்லை ஃபைனான்ஸ்லையோ உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பீங்கன்றா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பெருமூச்சு விட்டார்கள். அந்த பெருமூச்சு தேவ சந்நிதியிலே எட்டியது. இங்கே இவனை அந்த செவிடை ஊமையுமான அவனை கொண்டு வந்து வெளியே கூட்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுறார். தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இப்படிப்பட்ட வியாதியோடு பலவீனத்தோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பத்தான் திறக்கப்படுவதாக. அவ்வளவுதான். செவிகள் திறக்கப்படும் போது வாய் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பிரேஸ்லா. உங்களுடைய காதுகளிலேயோ உங்களுடைய வாயில் வார்த்தையிலேயோ உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதியா இருந்தாலும் உங்களை குணமாக்குவது தேவனுடைய விருப்பம். அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தாதுன்னு சொன்னார்.
அப்ப இந்த நாளில கூட மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன், உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். ஆண்டவர் உங்களுடைய பெருமூச்சை கவனிக்கிறார், உங்களுடைய வேதனையை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய வியாதியை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பார்த்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஏன்னா தேவ சித்தம் அதுவே. ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம மறுபடியும் எடுத்து திருப்பிக் கொள்வோம். நம்ம இந்த நாளில் இந்த 10 வசனத்தையும் நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். Glory to Jesus. Praise the Lord. நம்ம குருடனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், செவிடனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார், முடவனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இது சரீர பிரகாரமாகவும் உதவி செய்கிறார், ஆவிக்குரிய வாழ்விலையும் இந்த உதவிகளை நம்ம பார்க்க முடியுது. 7வது வசனம், வெட்டாந்தரை தண்ணீர் தாடகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில். வலு சர்ப்பங்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே செய்வினை, பில்லி சுனியம், மந்திர சக்திகள், பிசாசினால் அலக்களிக்கப்படுதல், அடிக்கடி ஏற்பட சண்டை சச்சரவுகள், வியாதிகளுக்கு பின்னாடி, போராட்டங்களுக்கு பின்னாடி சத்துரு இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, மீட்கப்பட்டவங்க இப்படிப்பட்ட எந்த ஒரு செய்வனையோ பில்லி சுனியமோ மந்திரவாதமோ எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். இருளின் ஆளுகையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் உட்படுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இடத்துல இருந்து தூக்கிறார் ஆண்டவர். இதை மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு குட் நியூஸ். அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மீட்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக எப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து அவங்க மீட்கப்படுறாங்க என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அதுல 8வது வசனம், அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அல்லேலூயா. அடுத்தது எதுல இருந்து மீட்கிறாரு? பேதைகளை மீட்கிறார். பேதைகள்னா கொஞ்சம் ஒரு நாணமுமே இல்லாத நபர்கள், ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருப்பார்கள் என்றால் பேதையா இருந்தாலும் நாணியா ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. சீசர்கள் எல்லாம் பேதைகள் தான், படிப்பறிவு இல்லாதவங்க, எதை எப்படி செய்யணும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க பேதையா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வது இல்லையா? திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. பேதைகளையும் ஞானிகளாக மாற்றுவார் மீட்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்ப நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து, அது மாத்திரமல்ல 10வது வசனம் வாசிக்கிறோம், சஞ்சலமும் தவிப்போம். இப்ப நான் வரிசையா சொல்ல போறேன். நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரம் வரலாம். வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறார். வறண்ட நிலத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். தளர்ந்த கைகளா இருக்கிற நம்முடைய வாழ்விலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டெடுக்கிறார். தள்ளாடுற முழங்கால்களை இருந்து நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கிறார். மனம் பதறுகிறவர்களாக பயப்படுகிறவராக இருக்கிற நம்மை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் குருடர்களுடைய கண்களை அவர் திறக்கிறார், செவிடர்களின் செவிகளை அவர் திறக்கிறார், முடவனை மானை போல குதிக்க வைக்கிறார். அது மாத்திரமல்ல, வலு சர்ப்பங்கள் இருக்கிற இடத்துல, பிசாசுடைய போராட்டமான இடத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். நம்ம பேதையா இருந்தாலும் நம்மை ஞானியாக மாற்ற அவர் நம்மளை மீட்டெடுக்கிறார். கடைசியாக சஞ்சலமும் தவிப்பிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால, நான் இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவள். ஆகையால் எனக்கு இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாவற்றிலிருந்து தேவனால் என்னை வெளியே கொண்டு வர முடியும், கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வனாந்தரமா இருக்கலாம், எப்படி வறண்ட நிலமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயத்தில் நீங்க வந்திருக்க. ஆனா ஒரு குட் நியூஸ் சொல்றேன், சத்தியத்தை அறிவி, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இதோடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போயிடும். மீட்கப்பட்டவர்கள் இப்படி திரும்பி பாருங்க, திரும்ப நான் 10வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி
எதுல இருந்துலாம் திரும்பி சொல்லுங்க, வனாந்தரத்திலிருந்து, வறண்ட நிலத்திலிருந்து, மனப்பதட்டத்தில இருந்து, தளர்ந்த கைகளிலிருந்து, தள்ளாடுக முழங்காலிலிருந்து, குருட்டு தன்மையில இருந்து, முடக்கம் தன்மையில இருந்து, பிசாசுடைய போராட்டத்திலிருந்து, பேதியா இருந்த என்னை, சஞ்சலத்திலிருந்து, தவிப்பிலிருந்து கர்த்தர் என்னை திருப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. இப்படி திரும்பி நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து நடக்குமா? என்ன நடக்குமா? ஆனந்த களிப்புடனே. ஏன் பாடணும்? நீதிமான் பாடி, அது எப்படிப்பட்ட பாட்டா பாடணும்? ஆனந்த. ஏன்னா என்னை கர்த்தர் மீட்டு எடுத்துட்டாரு. அப்ப நம்ம இந்த விசுவாசத்திலே நம்ம கொண்டு வர வேண்டும். இப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த காரியத்திலெல்லாம் திரும்பி ஆனந்த களிப்புடனே. இப்ப இங்க என்ன கொண்டு வர்றாருன்னா சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையுடைய மையமே மகிழ்ச்சிங்க. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி, ஆதாமை உண்டாக்கி மகிழ்ச்சி என்ற ஏதனில வைத்தார். உங்களுடைய வாழ்க்கையின் மையமே, தேவனுடைய திட்டமே மகிழ்ச்சியா நீங்க இருக்கணும். ஆனா அதுக்கு எதிராக தான் நிறைய பிரச்சனை. இந்த வனாந்தரம், வறண்ட நிலம், இந்த பயங்கள், இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வரும்போது அதெல்லாம் மகிழ்ச்சி என்ன செய்கிறது? திருடுகிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சிக்குள்ள வைத்திருக்கிறார். அப்ப நான் திரும்பிட்டேன். நான் துக்கத்திலிருந்து, சஞ்சலத்திலிருந்து, பயத்திலிருந்து நான் திரும்பிட்டேன். நான் இனி கர்த்தரை பாடுவேன் அப்படின்னு நீங்க எதை தான் விசுவாசிக்கணும்னா உங்க சூழ்நிலை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை. இந்த ஏசாயா 35:10 படி நான் மீட்கப்பட்டவன். இப்ப பரலோகத்துக்கு போன பிற்பாடு அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுதே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பெற்று அனுபவிக்க முடியும். நீங்க மீட்கப்பட்டவங்க. பாருங்க, அமெரிக்கால இந்த பிரதிநிதிகள், அம்பாசிஸ்டர்னு சொல்லுவாங்க, அவங்க நம்முடைய தேசத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய முழு ஆளுகையும் நம்முடைய இந்தியா ஆளுகை செய்ய முடியாது. அவங்களை யார்? அமெரிக்கா தான் என்ன செய்யும்? அவங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம இந்த உலகம் கண்ட்ரோல் பண்ணாது, இந்த உலகத்தின் ராஜ்யம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாது, நம்ம பரலோக ராஜ்யம் கண்ட்ரோல் பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆகிய பரலோகத்துல வியாதி இல்லை, துக்கம் இல்லை, தவிப்பு இல்லை. அப்ப பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ நீங்க வேற ராஜ்யத்தை உடையவர்கள். அதனாலதான் கொலோசியர் 1:13 சொல்லும், இருளின் ஆளுகையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். இப்ப நீங்க எந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்கீங்க? இந்த பூமிக்குரிய காரியங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் ரட்சிக்கப்பட்டு நல்லா 80 வயசு 100 வயசு வாழ்ந்து பரலோகம் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த உலகத்தில் நடக்கிற எந்த தீமையும் இனி அந்த நபரை என்ன செய்ய முடியாது, பாதிக்குமா? அதே போல நம்ம இந்த பூமியில இருக்கும் போது நம்ம வேற ராஜ்யத்துல நம்மளை கொண்டு வச்சுட்டாரு. கொலோசியர் 1:13 படி இருளின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கி. எதுல இருந்து விடுதலையாக்கி இருக்காரு? வனாந்தரம், வறண்ட நிலம், பதட்டம், தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள், எல்லா காரியத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் ராஜ்யத்திலே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட சொல்லுங்கள், நான் மீட்கப்பட்டவன், நான் வேற ராஜ்யத்துக்குள்ள, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன். பரலோகத்தை இப்பொழுதே நான் அனுபவிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சஞ்சலமும் தவிப்பும் நம்ம என்ன வேண்டும்? என்ன செய்யும்? ஓடு. அப்போ ஒண்ணு, நம்ம சந்தோஷமே இல்லாட்டாலும், துக்கம், பிரச்சனை, போராட்டமா இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் வேற ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அப்பனா நீங்க என்னதான் செய்யணும் தெரியுமா? அதனாலதான் பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று. மறுபடியும் அப்போ சந்தோஷம் தான் உங்களுடைய ராஜ்யத்துடைய, தேவ ராஜ்யத்துடைய மையம். பரலோகத்தில் என்னதான் இருக்குது? சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஏதில் என்னதான் இருந்துச்சு? மகிழ்ச்சி. அப்ப நீங்கள் தீர்மானிக்கணும், நான் இனிமே துக்கப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க யாரு, எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள்? மகிழ்ச்சியின் ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நீங்க மீட்கப்பட்டவர்கள். அப்ப நீங்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சர்வதேச ஆய்வு சொல்றாங்க,
இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது என்னன்னா, மனிதர்கள் பல உபத்திரம், கஷ்டம், கண்ணீர், இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை போனாலும் அவங்க அடிக்கடி அவங்க புன்னகை மனதோடனே புன்னகித்து கொண்டிருந்தார். அடிக்கடி சிரித்து கொண்டு, சூழ்நிலை அப்படி இல்லையா, அடிக்கடி உங்களுடைய முகத்தை நீங்கள் புன்னகை முகமாக வைத்து கொண்டு நீங்க மகிழ்ச்சியாக உங்களை உருவாக்கிட்டீங்கன்னா, மூளையில சில வேதி பொருட்கள் அது சுரந்து என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய மனநிலையை நல்ல பாசிட்டிவாக நேர்மறையாக வைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பவுல் மூலம் எழுதிட்டாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாங்க. அதுக்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக நெகேமியா சொல்லிட்டான், சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு சூழ்நிலையே சிரிக்கிற சூழ்நிலை நமக்கு இல்லாவிட்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதற்கு உரிமையுடையவர்கள்? சந்தோஷத்துக்கு. ஆனா அந்த உரிமையை நம்ம என்ன செய்கிறோம்? விட்டு கொடுக்கிறோம். ஆக அடிக்கடி உங்க முகத்தை எப்படி செய்யுங்க? சிரிங்க. அல்லேலூயா. புன்னகை வைங்க. சிரிக்க கூட முடியாத புன்னகை முகத்தோட நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அது அப்படி சிரிச்ச முகத்தோட நம்ம இருக்கும்போது நம்முடைய மனதில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டார். அல்லேலூயா. அப்ப தீர்மானம் பண்ணுங்க. பாருங்க, சூரியன் இடத்துல இருந்து என்னதான் வருது? அதோடைய தன்மை எதை தான் வெளிப்படுத்தும்? அப்போ இங்க நீங்க திரும்ப வாங்க, 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? பரலோகம் போன பிற்பாடு அல்ல, இப்பொழுதே பரலோகத்தை ஆளுகை செய்கிற கிறிஸ்து நமக்குள் வந்தபடியால், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் நமக்கு நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்பரலோகம் போன பிற்பாடு இல்லைங்க, இப்பயும் ஆரம்பிக்குது. தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. அப்ப சொல்லுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பார்த்து கொண்டிருக்க நீங்களும் சொல்லுங்க, உங்க வலது கரத்தை உங்க தலைமை வச்சுங்க. நித்திய மகிழ்ச்சி என் மேல இருக்குது. நித்திய மகிழ்ச்சி என் மேல இருக்கிறது. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு தெரியுமா? மகிழ்ச்சி கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குதுங்க. சங்கீதம் 119வது சங்கீதம். உமது வேதமே என் மன மகிழ்ச்சி என்று அங்கே 2 தடவை சொல்லப்பட்டிருக்குது. மகிழ்ச்சி எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில. அப்ப மகிழ்ச்சி எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம எங்க தான் போகணும்? அப்ப மகிழ்ச்சியான வாக்குத்தத்தங்களை எடுத்து, இந்த வார்த்தை தான் எனக்கு, உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலை மேல. அப்ப நம்ம இந்த வார்த்தையை விசுவாசித்தாதான் மகிழ்ச்சி ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி உலகத்தினால் வந்த மகிழ்ச்சி அல்ல. இன்னைக்கு நம்ம அநேக தேவனுடைய பிள்ளைங்க, என் ஜெபம் கேட்கப்படட்டும், என் பிள்ளைங்களுக்கு திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரட்டும், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும், என் வியாதியெல்லாம் நீங்கட்டும், என் கடன்லாம் அடைக்கப்படட்டும், எனக்கு நல்ல ஒரு வாகனம் கிடைக்கட்டும், நல்ல ஒரு வீடு கிடைக்கட்டும், அதெல்லாம் வந்தா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இல்லையா? திரும்ப இப்ப பாருங்க, நீ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும், ஒரு நன்மை வந்த பிற்பாடு திரும்ப இன்னொரு நன்மையை தேட ஆரம்பிச்சிருவோம். இது அல்ல நான் சொல்றேன். இப்ப புரிந்து கொள்ளுங்க, முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த உலக காரியத்தினால் வந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாள் தான் இருக்கும். திரும்ப எப்படி ஒரு வீடோ ஒரு வாகனமோ வாங்கும் போது அது கொஞ்ச நாள் நல்லா புது காரா இருக்கும், புது வாகனமா இருக்கும், புது வீடா இருக்கலாம். அதுக்கடுத்து என்ன செஞ்சிடும்? திரும்ப இன்னொன்னு ஒன்றை தேட ஆரம்பிச்சிடுவோம். கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அடிப்படையில இன்னைக்கு நிறைய சம்பளம் கிடைச்சிச்சுன்னா சில பேர் நினைக்கிறாங்க மகிழ்ச்சியா இருந்தலாம், எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்படி அல்ல. இந்த மகிழ்ச்சி எப்படின்னா, உலகத்தின் அடிப்படையில உலகம் கொடுக்கிறப்பகரமா நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட நித்திய மகிழ்ச்சி. இது இதனாலதான் வந்துச்சு, அதனாலதான் வந்துச்சு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, அவருக்கு வேலை கிடைச்சிச்சான். நான் சொல்றது புரியுதுங்களா?
அல்லேலூயா. திரும்ப அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்து திரும்ப நினைஞ்சிருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. உலக பிரகாரமாய் ஆசீர்வாதங்கள் தான் நம்மளுடைய மகிழ்ச்சி அல்ல. கர்த்தருடைய மகிழ்ச்சி வரும்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்ம தேடி வரும். அல்லேலூயா. இதனால் நான் மகிழ்ச்சியா இருக்க போதில்லை, கர்த்தர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், ஆகையால் எனக்கு இந்த நன்மையெல்லாம் என்னை தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா. சூரியன் எதை தான் வெளிப்படுத்தும்? வெளிச்சத்தை தான் வெளிப்படுத்தும். நீங்க நானும் இந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆனா நித்திய மகிழ்ச்சி என் மேல இருக்குது, மகிழ்ச்சி என் மேல இருக்கிறதுனால எனக்கு மகிழ்ச்சியான காரியங்கள்லாம் நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க துக்கத்தை சிந்திச்சுட்டு கொண்டே இருந்து, துக்கத்தை பேசிக்கொண்டே இருந்து, பலவீனத்தை பேசிக்கொண்டிருந்தா, எதிர்மறையான காரியங்களை சிந்தித்து கொண்டு எதிர்மறையான காரியங்களை பேசிட்டு கொண்டிருந்தா, மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாலத்திற்கும் அது பிரியப்படுவது அதோட கனியை புசிப்பாங்க. இப்ப ஏன் எதிர்மறையான காரியம்? நம்ம அதை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அப்ப எதிர்மறையான காரியம் ஒரு காரியத்தை செய்ய முடியுமானா, தேவ வார்த்தையை நீங்கள் விசுவாசித்துட்டே இருப்பீங்கன்றா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும்படி நான் பிறந்திருக்கிறேன். மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நீங்கள் மகிழ்ச்சியானவர்கள். நீங்க எதை தான் வெளிப்படுத்தணும்? சூரியன் எதை தான் வெளிப்படுத்தும்? வெளிச்சத்தை. அதே போல இப்ப சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி என் மேல இருக்கிறது. இன்று முதல் என் வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. இது மையம். இது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால ஒரு மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மகிழ்ச்சியா இருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான காரியங்கள் எல்லாம் உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஒரு சகோதரன் அவனிடத்துல இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த சிட்டில மிகப்பெரிய டாக்டரை சந்திக்கும்படி போனான். சூட்கேஸ் முழுவதும் பணம் கொண்டு போய் டாக்டர் இடத்துல போய் கொடுத்தான். டாக்டர், இந்த பணத்தை எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு ஒரு வழி எனக்கு சொல்லுங்க. அவனோட டாக்டருக்கு இப்படி ஒரு பேஷண்ட்டை நான் பார்க்கவே இல்லையே. சரி வாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறான்னு சொல்லி அவங்க ஆய்வு டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை. அப்போ கடைசி டாக்டர் கூப்பிட்டு சொன்னார், உங்களுடைய சரீரத்தில் பெரிய வியாதி எதுவுமே இல்லை, உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மனதில் தான் பிரச்சனை. நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒன்று செய்யுங்க. இந்த ஊரில் ஒரு பெரிய சர்க்கஸ் நடக்குது, அதில் ஒரு கோமாளி அடிக்கடி வந்துட்டு போவான். அந்த கோமாளி வரும்போதெல்லாம் மக்கள் சிரிப்பாங்க. நீங்கள் இந்த பணத்தை கொண்டு போய் அந்த கோமாளியே என்ன செஞ்சிருங்க, விலைக்கு வாங்கிருங்க அப்படின்னு சொன்ன உடனே எதிரே உட்கார்ந்து அந்த நபர் தேம்பி அழுதார். ஏன் டாக்டருக்கு ஒன்றும் புரியல, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லைங்க சார், அநேகரை மகிழ்ச்சி ஆக்கின அந்த கோமாளி நான் தான். எனக்கு என்ன கிடைக்கல? மகிழ்ச்சி இல்லை. இதுதான் உலகம். ஆனால் நம்முடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நித்திய மகிழ்ச்சி, அழியாத மகிழ்ச்சி. இது இந்த பிரச்சனையால உலகத்தில் ஏற்றத்தாழ்வு நடக்கும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறனால சூழ்நிலை, துக்கமான சூழ்நிலை கூட மகிழ்ச்சியா மாறும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க கடன்ல இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது உங்க மேல இருக்கிற மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை, சஞ்சலத்தையும் தவிப்பையும் விரட்டி அடிக்கும். ஹல்லேலூயா. வெளிச்சம் வரும்போது இருள் ஓடுவது போல உங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை நாம் விசுவாசிப்போம் என்றால் நம்முடைய சஞ்சலம் தவிப்பு ஓடும், வனாந்தரம் ஓடும், வறண்ட நிலம் ஓடும். ஹல்லேலூயா. மன பதட்டம் நம்மளை விட்டு ஓடும், தளர்ந்த கைகள் திடனடையும். பிரைஸ் தி லார்ட். இப்ப 1வது வசனத்தை பாருங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப எங்க கொண்டு வர்றாரு? மீட்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? மகிழ்ச்சி. மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல
அங்க மகிழ்ச்சி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு வந்துருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தை தேவனுக்கு தெரியப்படுத்து, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அது யார் தான் செய்யணும்? நம்ம அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே நான் மகிழ்ச்சியானவன், நான் மகிழ்ச்சியை தான் வெளிப்படுத்துவேன். பாருங்க, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மகிழ்ந்து களித்து புஷ்பத்தை போல செழிக்கும். நான் அடுத்த ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு வரேன். 4வது வசனம், 4வது ஆசீர்வாதம் 2வது வசனம், அது மிகுதியாய் செழித்து. அடிப்படை எது? மகிழ்ச்சி வந்தா கடுவழி செழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது எப்படி செழிக்கும்? மிகுதியாய் செழித்து. அல்லேலூயா. மிகுதியாய் செழித்து. அதுக்கடுத்து பாருங்க, பூரித்து. எல்லாம் சொல்லுங்க, பூரித்து. உங்க முகம் அப்படியே பூரிக்கும். இதுக்கு ஏதாவது நடந்தாதான் பூரிக்குமா, இல்ல ஏற்கனவே நடந்துருச்சா? இப்ப நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? இது நடந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இது உலகம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை மகிழ்ச்சியா மாத்திட்ட, ஆகியா உனக்கு நன்மை நடக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து களித்து புஷ்பத்தை போல் செழித்து, அது மிகுதியாய் செழித்து, அதுக்கடுத்து என்ன செய்யுமா? பூரித்து. பாருங்க, இது தியானிக்கும் போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். அல்லேலூயா. இது பாருங்க, இது புசிப்பு குடிப்பும் அல்ல, இது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி. இப்ப தேவ வார்த்தைய, இப்ப நீங்க பிரியாணி சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டா அந்த நேரத்துல அது இருக்கு, அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, அதையும் ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. நீதிமான் திருப்தியாக புசிக்கிறான். நான் சொல்ற முறையை தேடுங்க, அதை தேடல, நான் கர்த்தரை தேடுகிறேன். அவர் எனக்குள் நித்திய மகிழ்ச்சியா எனக்குள் இருக்கிறார். நான் மகிழ்ச்சியை விசுவாசிக்க அந்த கவலையெல்லாம் தூக்கி எறிகிறேன். நான் மகிழ்ச்சியா இருக்கும் போது, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், தேசமே நீ பயப்படாதே, நிபந்தனை என்னது? மகிழ்ந்து களிக்கூறு. அப்போ கத்த பெரிய காரியங்கள நம்ம என்ன சொல்றோம்? எல்லாம் செய்யுங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இது பிரின்சிபல் கிடையாது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? நீங்க சொன்னோம், ஆண்டவர் இந்த உலக காரியத்துல எனக்கு ஒரு எல்லா நன்மையும் நடந்தனாலும் வருகிற மகிழ்ச்சி எனக்கு ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் எனக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் என் வாழ்வு நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். என் ஜீவன நாளெல்லாம் நன்மை கிருபை எனக்கு நடக்கும். என் துக்கம் சந்தோஷமா மாறும். என் சஞ்சலம் தவிப்பு ஓடும். என் வியாதி சுகம் அடையும். நான் பலன் மேல் பலன் அடைவேன். நான் என்னால் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இந்த உலகத்தின் காரியத்தை நோக்கி போகல, கர்த்தரை நோக்கி போகிறபடியால் அவருடைய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். நம்முடைய அட்மாஸ்பியர் மகிழ்ச்சியா மாறிடும். அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒன்று கிடைக்கல, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இனிமே என்ன செய்ய மாட்டோம்? அழ மாட்டோம், கவலை பட மாட்டோம். அல்லேலூயா. நான் எவ்வளவு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் எதுல கண்ணோக்கமா இருக்கணும்? வார்த்தையில மகிழ்ச்சியா இருக்க நீங்க என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். எதுக்குனாலும் என்ன சொல்லுவாங்க, சொட்டா அப்படி இருக்க கூடாது. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னா, ஒன்றுக்கும் ஒரு டீக்கு கூட கவலைப்படாது. அல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப பாருங்க, இப்போ இந்த உமது வேதமே என் மன மகிழ்ச்சி. இப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறேன், என் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து. இப்ப எங்க இந்த சொல்லும் போது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வர ஆரம்பிச்சிடும். மகிழ்ந்து களித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடனே பாடும். அல்லேலூயா. பாட்டு நமக்கு எப்போ வரணும்? சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும் போது, பல பிரச்சனை இருக்கும் போது நமக்கு பாட்டு வரும். ஏன் வரும்னா, இதை சார்ந்து எனக்கு வரல, எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அந்த மகிழ்ச்சியை பாட வைக்கிறது. அதனாலதான் தாவீது சொன்ன, கர்த்தர் எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி, அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம், எவ்வளவு உபத்திரம், ஆனால் அந்த மகிழ்ச்சி, தாவீதுக்குள்ள இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? கர்த்தருடைய மகிழ்ச்சி. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லுவாங்க, மகிழ்ந்து களித்து புஷ்பத்தை போல் செழித்து மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடனே பாடி. பாருங்க, லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும். லீபனோனின் மகிமை,
ஹல்லேலூயா. கர்மேல் சாரம் என்பது ஒரு 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 அற்புதமான ஒரு இடம். அதோடைய அலங்காரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டாங்க? அவங்க தேவனுடைய மகத்துவத்தையும் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவங்க என்ன செய்வாங்க? காண்பார்கள். எப்போ நீங்க மீட்கப்பட்டவங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். மகத்துவம் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதை நீங்க என்ன செய்வீங்க? காண்பீர்கள். அதுக்கடுத்து பாருங்க, தளர்ந்த கைகளை என்ன செய்வாராம்? திடப்படுத்துவார். இதான் பிளஸிங். என்ன பிளஸிங்? என் விசுவாசம் திடனா இருக்கும். அல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்தப்படும். பிரைஸ் லார்ட். மனம் பதறுகள் பார்த்து ஆண்டவர் சொல்ல, திடன்கொள், பயப்படாது. பிரைஸ் லார்ட். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இதில் இருக்கிற நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். ஒன்று, நம்ம மீட்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் எப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 35வது அதிகாரத்துக்கு ஆசீர்வாதங்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையில இந்த நாள் முதல் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் இந்த உலக பிரகாரமாய் தேடாதீங்க. உங்க மகிழ்ச்சியை கர்த்தருக்குள் தேடுங்க. கர்த்தருடைய வார்த்தையில தேடுங்க. உமது வேதமே என் மன மகிழ்ச்சி. நீங்கள் சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர் நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்காகவே அவர் சிலுவையிலே நமக்காய் துக்கத்தை சுமந்திருக்கிறார். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் ஆகியால் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க ஆனந்த களிப்புடனே நீங்க பாடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு மேலையும் அப்பா ஆண்டவரே சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகட்டும். இப்பொழுது ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகத்தினால இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் நான் ரிலீஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போவதாக. மனவேதனைகள், வறண்ட நிலங்கள், வனாந்தரம் போன்ற வாழ்வு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். எல்லா தோல்விகளும் வெற்றியாக மாறட்டும். கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். உங்க மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. சந்தோஷம், மகிழ்ச்சி நீங்க அடைவீங்க. சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். God bless you. Praise the Lord. Hallelujah.